Hi friends, welcome back to new video. லாஸ்ட் vlogல பர்கூர் மணியாச்சி போயிருப்போம். அந்த vlog வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே இந்த வயல் எல்லாமே பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து கோபி தான். கோபி போகிற ரூட்டில் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து ஃபுல்லாகவே வயல் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஃபுல்லாகவே வயல் தான். க்ரீனிஷாக இந்த ரோடு எப்போவுமே இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். கோபி நாங்கள் ஏன் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு தான், ஜிவி அவங்க வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. வீட்டுக்கு ரீச் ஆனதுமே நான் வந்து பார்த்த ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நான் இந்த ரோஸ் செடியெலாம் நட்டு வச்சுட்டு போயிருந்தேன். அது எந்த அளவுக்கு வளருது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி போனதுமே நான் இந்த ரோஸ் செடியெல்லாம் தான் பார்த்தேன். சூப்பராக பூலாக பூத்திருந்தது. அண்ட் இந்த தொட்டியில் இருக்கிறது வந்து எடுத்துகிட்டு வேறு நியூவாக கட் பண்ணிட்டு வந்திருக்க கோல் வந்து நட்டு வச்சுருக்கா. அந்த செடியை வந்து மண்ணிலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாமே வந்து நிறையா டைப் ஆஃப் ரோஸ் செடி தான் கோல் கட் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கா. அண்டு இங்கே இருக்க இந்த செடியுமே வந்து பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் தூத்துக்குடி ஒரு மேரேஜ்க்காக போயிருந்தோம். அந்த டைம்லேயே நான் வந்து காமிச்சிருப்பேன். பெங்களூரில் வாங்கின செடி எல்லாமே நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வளருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அங்கேருந்து வாங்கிட்டு வந்த செடி எல்லாமே இப்போ வரைக்கும் நம்ம ஊரில் சூப்பராகவே வளர்ந்துட்டுருக்கு. இந்த செடி எல்லாமே வந்து ஜிவி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கா. ஜிவியும் அவங்க அத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒயிட் ரோஸுமே வந்து பெங்களூர்லேருந்து வாங்கினது தான். சூப்பராக வளர்ந்து பூ பூத்துட்ருக்கு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி பெருசாக செடி வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால காம்பவுண்டை ஒட்டி சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க செடி வைக்கிறதுக்கு. அதில் இந்த குட்டி இடத்துல இருக்க செடி தான் இது எல்லாமே. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செடி வந்து வச்சுருக்கா. மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக வளர்ந்து போயிட்டுருக்கு. இந்த முன்னாடி நான் காமிச்சது எல்லாமே வந்து வீட்டுக்கு முன்னாடி சைடில் இருக்கிறது. இந்த செடியெல்லாம் வந்து இன்னொரு சைட் ஆஃப் காம்பவுண்ட் கிட்ட வந்து இருக்குது. இது வந்து லெமன் கிராஸு, கத்தாழை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டோர் பிளான்ட் தான். ஆனாலும் வெளியில் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பிளாஸ்டிக் செடி மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து ரியல் பிளான்ட்டு தான். சூப்பராக இருக்கும். இந்த சின்ன ஸ்பேஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய செடி இருக்கும். செம்பருத்தி செடி, மிளகா செடி, லெமன் கிராஸு, ஆலோவேரா, கருவேப்பிலை செடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடி வச்சுருக்கா. உள்ள குட்டி 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 குட்டியாக எல்லாமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இந்த கருவேப்பிலை செடியெலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. கீழேயுமே ஒரு குட்டி செடி வந்திருக்கு. வீட்டுக்கு பக்கத்தில் இவங்களுக்கு செடி வைக்கிற மாதிரி இடம் இல்லை. தோட்டம் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இருக்கிற இடத்துல வந்து என்னெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த செடி எல்லாமே வச்சுருக்காங்க. ஆலோவேராவும் இருக்குது. சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. எந்த செடி எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு மிக்ஸ்டாக நிறைய செடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ரோஸு. இதுவுமே வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அண்ட் இது வந்து அவங்க ஸ்டெப்ஸுக்கு மேலே இருக்க இடத்துல வந்து அரிக்காப்பாம் வச்சுருக்கா. சூப்பராக இருக்குது. இன்டோர் பிளான்ட் அரிக்காப்பாம் ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு. சூப்பராக வளரும். அந்த அரிக்காப்பாமோட தொட்டிலேயே வந்துட்டு ஒரு குட்டி சங்குப்பூ செடியும் வந்து வச்சுருக்கா. அந்த சைடில் இருக்க ஜன்னலில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்காக. அண்ட் மேலே வந்து இந்த மாதிரி தொட்டியில் நிறையா செடி, முன்னாடி நிறைய செடி இருந்தது. இப்போ எல்லாமே ஒவ்வொரு டைம் போகும்போது ஒவ்வொன்றும் மாறி மாறி இருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து மேலே மணி பிளான்ட்டு அண்ட் இன்னொன்று வந்து மயில் மாணிக்கம் செடி இருந்தது. அண்ட் இந்த ரெண்டு தொட்டிலையுமே வந்து ரோஸ் செடி தான் வச்சுருக்கான். இதில் வந்து ஒரு கொடி மாதிரி போகிற செடி. இந்த செடியோட பேர் வந்து தெரியல. ஆனால் சூப்பராக ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வளரும் அப்படின்னு சொல்லி நர்சரியில் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தா. ஆனால் இன்னொரு தொட்டியில் வந்து வெத்தலை செடி, குட்டி தொட்டிலையுமே வந்து வெத்தலை சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இந்த ரோஸ் செடியுமே பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். சூப்பராக பூ பூத்துட்ருக்கு இங்கேயுமே. நாங்கள் கோபிக்கு வந்து வீட்டிலேருந்து ஈவினிங்கோட கிளம்புனோம். வெண்பாக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்துட்டா. இங்கே வந்து விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்க வீட்டை சுற்றி குட்டீஸ். அதனால் வெண்பாக்குட்டிங்க வந்து ஜாலியாக விளையாடிட்டுருக்கா. இந்த விளாக் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்டிருக்கோம். குட்டீஸ் விளையாடிட்டு இருக்கிறது. வெண்பாக்குட்டிக்கு வந்து இங்கேருந்து வர மனசே இல்லை. அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. வெண்பாக்குட்டி எப்போவுமே வந்து தனியாக தான் இருக்கா. நாங்கள் இருக்க வீட்டு பக்கத்தில் குட்டீஸ் யாருமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கோபியிலேருந்து கிளம்பி வந்தாச்சு. இது வந்து அடுத்த நாள். வெண்பாக்குட்டிக்கு வந்து மருதாணி வச்சு விட்டுருந்தேன். மருதாணி வச்சுட்டு அப்படியே ரைம்ஸ் எல்லாம் காமிச்சு கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு டைவர்ட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தா. அதுலேயே வந்து ஓரளவுக்கு செவந்துருச்சு. இந்த விளாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய விளாக்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னுமே சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.